தமிழகத்தின் பல்வேறு திருக்கோவில்களில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜை, தேர் திருவிழா மற்றும் யாகசாலை பூஜைகளில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தோப்புத்துறை வனதுர்கை அம்மன் கோவிலில் உலக நன்மை வேண்டி நவசந்தி மகா யாக பெருவிழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ சோமநாதர் ஆலயத்தில் 39ஆம் ஆண்டாக நடைபெற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். திருவிளக்கிற்கு மஞ்சள் குங்குமத்துடன் மலர்களால் நாமாவளி கூறியபடி அர்ச்சனை செய்தனர். கரூர் தான்தோன்றி மலையில் அமைந்துள்ள ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண சுவாமிக்கு சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக சுவாமிகளுக்கு பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு ஆலய மண்டபத்தில் உள்ள ஊஞ்சலில் சுவாமிகளை கொலுவிருக்க செய்தனர். தொடர்ந்து 11 வகையான நறுமண மலர்களால் சுவாமிக்கு புஷ்பாஞ்சலி நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே கைலாசபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்மாவதி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் 14ஆம் ஆண்டு தேர் திருவிழாவையொட்டி யாகசாலை பூஜைகளுடன் கொடியேற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆந்திர எல்லைப் பகுதியான நகரி கீழப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள திரிபுர சுந்தரி சமேத சந்திர மௌலீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி ஏகபாத மூர்த்தியின் சிலை மற்றும் அகோரிகளின் சிலைகளை கிராம மக்கள் வடிவமைத்துள்ளனர்.